இன்ஸ்டன்ட் பவுடர் வச்சு ஜாமுன் எத்தனை வாட்டி பண்ணாலும் உங்களுக்கு சரியாக வரலையா? உங்களுக்கு தான் இந்த ரெசிபி. கண்டிப்பாக அந்த டிப்ஸை வச்சு ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராகவே வரும். நான் வந்து 200 கிராம் எம்டிஆர் குலாப் ஜாமுன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு டிப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வார்ம் மில்க் ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சிக்கணும். மொத்தமாக ஊற்றி பிசையக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. அதுவும் வந்து நல்லா மெத்துன்னு இருக்க மாதிரி பிசைஞ்சிக்கணும், கட்டியாக பிசையக்கூடாது. நான் வந்து 1 ஸ்பூன் வந்துட்டு கீ ஊற்றிருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுக்கலாம். இப்போ ஜீரா காய்ச்சிடலாம். இதில் 650 கிராம் சுகரும் 650 ml வாட்டர் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ நீங்கள் வந்துட்டு குலாப் ஜாமுன் பால்ஸ் ரெடி பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து திரட்டவே கூடாது, லைட்டாக தான் திரட்டணும். நீங்கள் ப்ரெஷர் விட்டு திரட்டினா கண்டிப்பாக கிராக் விழுந்துடும். நீங்கள் திரட்டும் போது நல்லா லைட்டாக திரட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் எந்தெந்த ஷேப் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெருசும் கொஞ்சம் சின்னதும் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஜீராவும் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் எடுத்துக்கணும். கம்பி பதத்தில் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. நீங்கள் அப்படி எடுத்தனீங்கன்னா வந்துட்டு ஊறும் போது சரியாக வராது. நான் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து பெருசெல்லாம் போட்டு எடுத்துட்டேன். அதில் வந்து ஆயில், இன்னொரு டிப் பார்த்திங்கன்னா ஆயில் வந்துட்டு முங்குற மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து லைட்டாக ஆயில் இருந்துச்சுன்னா வந்துட்டு கிராக் விட்டுரும். இந்த மாதிரி வந்துட்டு பாருங்கள், இதில் கிராக்கே விடல. இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கலக்கிட்டே இருங்க. இது நல்லா சூப்பராக வந்துட்டு ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து சுட சுட ஜீராவில் இருக்கும் போதே இந்த குலாப் ஜாமுனை போட்டுடணும். நான் ஃபஸ்ட்டு போட்டது பாருங்கள் எப்படி வந்துட்டு கொஞ்சம் கிராக் விட்டுருச்சு. இப்போ சின்னதாக போட்டது சூப்பர் சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் வந்து எல்லா குலாப் ஜாமுன் லவருக்கும் டெடிகேட் பண்ணுறேன். ஆயிலும் வந்து நீங்கள் வந்து நிறைய ஊற்றிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.